அனைத்து காட்சிகளும் மக்கள் ரசிப்பதற்கு மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அமைதியா போவாண்டி, உங்களுக்கு வந்து சாந்தம் தான் முக்கியம். எய்ம் என்னவோ அதை நோக்கிதான் நான் வந்துட்டு இருக்கேன். அதனால என்னோட எய்மை நான் முடிக்காம வெளில போக மாட்டேன். என்ன எய்ம் ஆண்டி? நோனி ஒன்னு சொல்ல முடியாது. எனக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும், வந்ததை நான் ஏத்துக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு படம் வச்சிருந்தீங்களா? கொடுமை சரவணன். வெல்கம் டு பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். முக்கியமா சொல்ல போனா மறைக்கப்பட்ட மருமகளா இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், நம்ம ஒரு தனித்துவமா பண்ணணும்ன்ற நோக்கத்தோட மதுரையை பத்தியான சில முக்கிய தகவலை வந்து சேனல்ல கொண்டு வர போறோம். இதை வந்து நாங்க பண்ணவே கூடாதுன்ற ஒரு முடிவை வந்து நான் ஒர்க்கர் தான், நானும் சரி எங்க டீமும் சரி ஒரு முடிவு எடுத்திருந்தோம். பட் ஆனா வேற வழி இல்லாம எடுக்க வேண்டியதாகி போச்சு. அப்படிப்பட்ட யூடியூபர்ஸ் தான் நம்ம பார்க்க. இல்ல நீ அப்படி வந்து எனக்கு வந்து கஷ்டப்பட்டு நீ வந்து கட்ட வேணாம். பாரு டேய், இந்த நக்கல் பையனுக்கு தான் நான் சொன்னேன், மூஞ்சிக்கு தான் கிழிச்சு போறேன் கிழிச்சு. ஆண்டி என்ன இருக்கீங்க? பலகட்டாம வந்து இந்த சேனல்ல எடுத்து லூசுத்தனமா லூசுத்தனமா என்ன லூசுத்தனமா அப்படி போட நீதான் பேரே மன வச்ச பேசு. எடுத்தடுப்புல லூசு என்ன பெரிய இவரு பேசு. அமைதியா போவாண்டி, உங்களுக்கு வந்து சாந்தம் தான் முக்கியம். இதுகிட்ட சில பல கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும். இந்த சமுதாயத்துல இவங்களோட வியூவர்ஸ், அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் சேர்த்து வச்சிருந்த எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்க போறோம் இந்த சேனல் மூலமா. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம திருச்சியை சேர்ந்த சாதனா. வணக்கம்ப்பா. இவரை பத்தி சொல்லணும்னா நம்ம மதுரையை சேர்ந்த மீசை மணி. அதே வணக்கம்ண்ணே. திருச்சி சாதனா. வணக்கம் வணக்கம்ப்பா. வணக்கம் ஓகே ஓகே, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே நன்றி. தொடர்ந்து 5 வருஷமா நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்ப்புகள் இந்த மாதிரி இருக்கு, மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வரதே ரொம்ப கஷ்டம் தான். யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்றதுலாம் வந்து சோசியல் மீடியால வர்றது மிகப்பெரிய கஷ்டம் தான். ஏன்னா எத்தனை தொல்லை, எத்தனை அவமானம், எவ்வளவு கஷ்டம். இதுல மீண்டு வரணும். ஏன்னா டிராபேக் ஆகாம நான் வரேன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும்தான். சோ நான் வந்துட்டு வேஸ்ட் ஃபுல்லாவா வெளியில போக கூடாது. என்னோட லட்சியம், என்னுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி தான் நான் வந்துட்டு இருக்கேன். அதனால என்னோட எய்மை நான் முடிக்காம வெளில போக மாட்டேன். என்ன எய்ம் ஆண்டி? நோனி சொல்ல முடியாது, நீ சொல்லு. உங்களோட எய்ம் சக்சஸ் ஆகணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க யூடியூப் வந்திருக்கீங்க, ஓகேவா? என்ன எய்ம்? இல்ல என்னோட எய்ம் என்ன எய்ம்? நான் வந்து மூவில நடிக்கணும். என்னோட நான் வந்து படத்துல நடிக்கணும். நான் ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும். நான் நல்ல ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும். அதற்கான முயற்சிகள் தான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிறேன். என்னோட எய்ம் அது இல்ல அப்படின்னா நான் இதை தாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும், வந்ததை நான் ஏத்துக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு படம் வச்சிருந்தீங்களா? அது வந்து கேக்குற கேள்வி, ரஜினியோட நீ எப்படி நடிச்ச? என்னடா அது? இல்ல தெரியல ஆண்டி, இது அப்டேட்ல இல்லடா. இவன் அப்டேட்ல கிடையாது. இது என்ன சொல்றது தம்பி, கொஞ்சம் செத்த பொத்திட்டு இருக்க தம்பி. நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஒரு சமீப காலம் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட வீடியோ பாட்காஸ்ட் வச்சிருந்தீங்க. எல்லா யூடியூபர்ஸுமே கூப்பிட்டு இருந்தீங்க. நானும் இந்த வீடியோ பார்த்தேன். அதனால மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. ஆனா ஏன் இப்படி வீடியோ போடுறீங்க? இந்த வீடியோ போடுறதுனால உங்களுக்கு அதிகமான ஒரு பேட் கமெண்ட் வருது. ரெண்டாவது வந்து சோசியல் மீடியாவும் சரி, நியூஸ் சேனலும் சரி, உங்களை நாளைக்கு கிளிக்கிறாங்க. ஏன்? அது வந்து நம்ம போட்டோவோ நம்மளோட பேரோ அந்த சேனல்ல வந்து போட்டாங்க அப்படின்னா, சின்சியரா பேசிட்டு இருக்கப்ப ஏதாவது நிறைய ஊழ விடுற மாதிரி ஏதாவது இன்டர்வியூ பண்ணாதான்னு பல வாட்டி சொல்லிருக்கேன். அந்த இன்டர்வியூல அப்படிதான் தொண்டை தண்ணி போய் என்னை கத்த வச்ச. ஒரு பொம்பளை ரிலாக்ஸ் பண்ண விடு. முதல்ல தயவு செய்து உட்காருன்னா கண்டிப்பா உட்காரணும். எந்த இடத்துல நம்ம பாயிண்டா பேசணும் அந்த இடத்துல பாயிண்டா பேசு மணி. சத்தியமா உனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கணும், இவன் சோகத்துல இருக்கும், மத்தவன் எல்லாம் ஜாலியா கைத்தட்டி கும்மால் அடிக்கணும். அப்ப தெரியும் உனக்கு வலி.
வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பெரிய பெரிய நியூஸ் சேனல் நீங்க வந்துடுறீங்க, ஏன்? இல்ல அதுதான் என் பேரை யூஸ் பண்ணா கொஞ்சம் வியூவர்ஸ் போவோம், அதனால என்னோட பேரை யூஸ் பண்றாங்க. யாரு? நிறைய யூடியூப் சேனல் நியூஸ்காரங்க தேவையில்லாம இன்டர்வியூ பெரிய நியூஸ் சேனல் வந்து உங்க பேர் யூஸ் பண்றாங்களா? ஆமா யூஸ் பண்றாங்க. ஏன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னோட பேரு ஆட் பண்ணி உள்ளார நுழைச்சிடுறாங்கல்ல, அதனால ஓ பல நியூஸ் சேனல் வளர்ச்சிக்காக உங்க பேர் பயன்படுத்துறாங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. நீ எவ்வளவு மேல நான் எவ்வளவு கிரிமினலா இருப்பேன்னு எனக்கு தெரியும், சரியா? ஓகே, எனக்கு புரியுது. அதனால ஏன்னா அடுத்தவங்க செஞ்ச தப்புக்காக நம்மளே வந்து டார்கெட் பண்றாங்க. யார சொல்றீங்க? மத்த நியூஸ் சேனல் யூடியூபர்ஸ் எல்லாமே. நியூஸ் சேனல் தப்பு பண்றாங்களா? ஆமா, ஒரு செய்தி உண்மைன்னு அது தெரியாம அவங்க போடுறது இது தப்பு. சம்பந்தமா யாருக்காச்சும் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? நான் தான் வச்சு கிளிப்பேன் எல்லாத்தையும். உங்களோட என்னோட பாத்தீங்கன்னா ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க ஒரு லேடிய? நான் ஆம்பளை கிடையாது இல்ல, நான் ரொம்ப மன வருத்தத்துடன் நான் வந்து வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இருந்தேன். அப்ப நான் கஷ்டப்படுறப்ப யாருமே இல்லப்பா, என்ன யாரு ஒரு ஆதரவு, ஏன் இந்த நாய் கூட இவன் கூட என்ன என்னம்மா அப்படின்னு கூட கேட்டதில்ல. அப்படிங்கறதுனால நிறைய பேர் யாருமே என்ன ஏதுன்னு வந்து எனக்கு வந்து கேக்குறதுக்கு ஆள் இல்ல. சோ நானா முன் வந்தா மட்டும்தான். நான் இப்ப தனிச்சிருக்கேன்னா நான் தனிச்சுதான் இருக்கேன், எனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. எங்க மாமாவை தவிர்த்து. எங்க மாமாவும் என்ன சரி இவ ஏதோ சின்ன பிள்ளை போறா வரா அப்படின்ட்டு அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாவே போதும், அது கொடுத்தாவே போதும்ல. நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு சாதிச்சுட்டு வந்துடலாம். பட் எனக்கு வந்து யாருமே வந்து ஹெல்ப்புக்கு யாருமே இல்ல. கண்ணாடி கழட்டிட்டு பேசுங்க ஆண்டி, நல்லா இருக்கும். கண்ணாடி கழட்டுங்க தயவு செய்து சொல்ல. அழுகு கண்ணீர் தண்ணி தெரிஞ்சாதே மக்கள் லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட். இல்ல அழுகுறது தெரியணும்ன்ற சும்மா எனக்கு சளி பிடிச்சுக்கிட்டு ஸ்லோவா போச்சு. மூக்க அதான் நான் கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. போட்டு இப்ப எப்படி லட்சணம் அழகா இருக்க மகாலட்சுமி சரி வராட்டா போலாம். இத்தனை வருஷமா இருக்கீங்க, 5 வருஷமா நீங்க எவ்வளவு வீடியோ போட்டிருக்கீங்க? போடுற வீடியோ எல்லாமே கான்ட்ரோவர்சியா தான் இருக்கு. ஏன் தெரியும்? எல்லாமே கான்ட்ரோவர்சியா தான் போடுறானுங்க. என்ன பாக்குறவங்க கூட கான்ட்ரோவர்சியா தான் போடுறானுங்க. இந்த சேனல்ல மட்டும் இது எம்பிஆரா எம்எம்ஆரா பிஎம்ஆர் சேனல்ல ஏதோ தரமா கேக்குற பாக்கலாம். நம்ம வந்து உண்மையான திறமைசாலியை வந்து வெளியே கொண்டாடணும், அதான் நம்ம சேனல். கண்டிப்பா 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 அது உண்மை. எங்க ப்ரொடக்ஷன் வந்து நிறைய அமௌண்ட் நாங்க செலவு பண்ணியிருக்கோம். 2-3 படங்கள் வந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி உருப்படியா ஒருத்தவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்க அதை பண்ணுனீங்கன்னா குட். நான் கண்டிப்பா இந்த சேனல் நல்லபடியா growth ஆகும். அது திறமசாலி பேச முடியா? நீங்களே பேசியிருந்தா திறமை எந்த திறமசாலி இன்டர்வியூ எடுக்கிறீங்க? நாங்க திறமசாலியா? தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி பேசுங்க. நான் வாயை திறக்க முடியல உங்கள்கிட்ட. வாயை திறந்தாலே விடுங்க ஆண்டி விடுங்க ஆண்டி, எனக்கு தெரியாம ஒண்ணுமே இருக்காதுன்னா மேல ஏத்தி விடுறானுங்க. ஒரு திறமை அவங்களுக்கு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நடிக்கிறது எல்லாம் இருந்தா அவனை மேல ஏத்தி விட மாட்டேங்கிறாங்க. போராடும் கண்டிப்பா. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்களா தம்பி? நீ சொல்லு, ஹெல்ப் பண்ற முன் வராங்களா? இல்ல ஒண்ணுமே பண்ணாம தண்ணி போத்தனா இங்கன்னு சாப்பிட்டா அவனை தூக்கி கொண்டு உச்சில உட்கார வச்சானுங்க படுபாவீங்க. இத்தனை மாதிரி எத்தனை பேர் ரோட்ல இதான் ஒரு மாதிரி பைத்தியம், நம்ம பைத்தியம் மாதிரி கேரக்டர் பண்ண வேண்டியதான். இப்ப கூட இத பத்தி மிஸ்கின் அவர்கள் பேசியிருந்தாங்க, ரொம்ப நாகரிகமா பேசியிருந்தாங்க. இல்ல சொல்றது அது காமெடியா நம்ம பண்ணிக்கலாம், அது காமெடின்னு அந்த பையனை வச்சுக்கலாம். அந்த பையனை நம்ம தப்பெல்லாம் சொல்லல, நான் சொல்றேன் உண்மையான ஒரு திறமைசாலியா கொண்டு போய் நம்ம போய் ஒரு வாய்ப்பு கொடுத்து அது பண்ணணுமா இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் போது உங்க ஃபேமிலில நீங்க எப்படி சப்போர்ட் ஏத்துக்கிறாங்க? எப்படி ஏத்துப்பாங்க? ஒரு நல்ல குடும்பத்துல எப்படி ஏத்துப்பாங்கன்னு கேக்குறேன். ஊரை பத்தி அதெல்லாம் எனக்கு தேவை என்னுடைய ஃபேமிலி. என் ஃபேமிலி தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஊரோ உலகமோ அது அடுத்து. என்ன எனக்கு தேவை நானு போல. நான் ஸ்டடியா இருக்கனா? ஃபர்ஸ்ட் சுயநலம். நான் ஸ்டடியா இருக்கனா? முதல்ல சுயநலமா இருக்கணும், அப்புறம் பொதுநலமா இருக்கணும்.
குடும்பத்துக்கு சுயநலமா இருக்கும். ஆனா நம்மளே சோத்துக்கு நக்கிட்டு அலையறோம் இல்லையா, வாய்ப்புக்கு நம்மளே நக்கிட்டு அலையறோம். அப்புறம் என்ன நம்ம மத்தத பார்க்க முடியும்? சூப்பர், அருமையான. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே தம்பி மத்தது எல்லாத்தையும் நம்ம யோசிக்க முடியும். நான் இவ்வளவு தூரம் ஒரு பொட்டச்சு இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வர்றேன், இவனுங்கலாம் சும்மா ஈஸியா அந்த ஒரு பாவாடை கட்டிக்கிட்டு டின்னுக்கு டின்னுக்குன்னு பொட்டையோட ஆட்டுறானுங்க. என்ன நாட்டிங்கிற தேவையில்லாம இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி என் மயிர் மாதிரி பண்ணாதடா. நான் சொல்ற கேளு, தயவு செய்து. உண்ட நீ சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா? இல்ல சொன்ன கேட்க மாட்டியா? இல்ல ஏதாவது தேவையில்லாம எனக்கு காது பக்கத்துல இரிட்டேட் ஆகுற மாதிரி பண்ண. ஒருத்த வந்து கெட்டு கீழே போனாலும் அவனை கேவலமா தான் பேசுவாங்க, ஒருத்த நல்லா பொழைச்சு மேல வந்தாலும் அவனை கேவலமா தான் பேசுவாங்க. அப்ப இவன் சொல்றதையும் கேட்க கூடாது, இவன் சொல்றதையும் கேட்க கூடாது, மத்த எவன் சொல்றதையும் கேட்க கூடாது. நம்ம மனசாட்சி சொல்றது மட்டும் கேட்டு லெவல்லா போயிட்டே இருக்கணும். ஒருத்தன் பணக்காரனா இருந்தாலும் அவனையும் பேசுவான், ஒருத்தன் கீழே நீ பொழைக்காம ஒண்ணுமே இல்லாம தத்தியா அலைஞ்சாலும் அவனையும் கேவலமா பேசுவான். சுத்தி இருக்க சொந்தக்காரனுங்களும் நம்பாத, ஊர்ல இருக்க பெரிய மனுஷனுங்களே நம்பாத. ஒன்ன நம்பு ஃபர்ஸ்ட், ஒன்ன நம்ப நீ வாழ்க்கையில ஜெயி. ஒண்ணு முதல்ல வாழ்க்கைன்னா ஒரு லட்சியம் இருக்கணும், லட்சியம்னா அது ஜெயிக்கணும்னு ஒரு திமிரு இருக்கணும். அது எத்தனை தோல்விகள் வந்தாலும் நம்ம போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். நான் பொம்பளை என்னால வந்து தாங்க முடியல சம்டைம், இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே கீழே போவேன். திடீர்னு யோசிச்சு விட்டுறக்கூடாதுரா, விட்டுறக்கூடாது, மனம் தளர்ந்துடக்கூடாதுன்னு அப்படியே பீக்ல வருவேன். இப்ப நான் போயிட்டு தாழ்ந்து போயிட்டேன்னா இன்னும் கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா தம்பி? ஒரு 4 பேர் போடுற கமாண்ட் தானே. ஏன்னா நெகட்டிவா போடுறதான் நின்னு பாக்குறானுங்க, பாசிட்டிவா போடுறத பார்க்காமயே போயிடுறானுங்க. கரெக்டா? உங்க லைவ் நான் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு வர கமாண்ட் எல்லாமே பேட் கமாண்டா தான் வருது. நானும் பாத்துட்டேன், ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க மேடம். நீங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? வர்றதே அதானப்பா. ஏன்னா நல்ல கமெண்ட் போடுறது வக்கு இல்லையே, அவனோ கையில புடிச்சுக்கிட்டே தான் போடுறானுங்க. நான் என்ன பண்ணிட்டோம், மல்லாக்க படுத்துக்கிறானுங்க, போன இந்த கையில பண்ணிக்கிறாங்க, ஒரு போன ஒரு கை என்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறானுங்க. அப்படி பண்ணிக்கிட்டு அப்படி என்னைய பார்க்க பார்க்க அவங்களுக்கு என்ன மட்டா இருக்குமோ தெரியல படுவாவிக்கு. அவன் பேசாது மூடுக்கு தகுந்தாப்புல போட்டு விட்டு போறானுங்க கமாண்டு. அப்ப வலியுது, அப்ப வலியிறப்ப என்ன செலக்ட் பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. சோசியல் மீடியால பாத்துட்டீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயத்த நிறைய பேசுறாங்க, இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் டிக்டாக் சாதனாவா இருந்து யூடியூப் சாதனாவா இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் இல்ல, அவனை என்ன கூப்பிட்டது இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க?